வணக்கம். இது த டீப் டைவ். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மகா சிவராத்திரி. ஆனா இத நாம பார்க்க போற கோணம் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்க எங்களுக்கு அண்டம் குரல் அப்படின்னு ஒரு மூலத்தை அனுப்பியிருந்தீங்க. அது சித்தர்களோட ஞானத்தையும் சில நவீன அறிவியல் கருத்துக்களையும் இணைச்சு ஒரு புது பார்வையை கொடுக்குது. ஆமா, இந்த மூலத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்டதா மட்டும் பார்க்கப்படல. இதுல பிரபஞ்ச ஆற்றல், பூமியோட புவியியல், அப்புறம் நம்ம மனுஷ உடம்போட செயல்பாடு எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வராங்க. அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் இந்த மூலம் சொல்ற விஷயங்களை ஆழமா பாக்குறது தான். சிவராத்திரி ஏன் ஒரு ஸ்பெஷல் இரவு, குறிப்பா இந்தியாவுல அதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், இதெல்லாத்தையும் விரிவா பார்ப்போம். சரி, அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த மூலம் சிவம் அப்படின்ற வார்த்தையே வேற மாதிரி வரையா இருக்குது. ஆமா, பொதுவா சிவன்னா நாம ஒரு கடவுள் உருவத்தை தான் நினைப்போம். ஆனா இது அதுல இருந்து மாறுபடுது இல்லையா? முற்றிலும். இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. இந்த மூலத்தின்படி சிவம் ஒரு உருவம் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு மூல ஆற்றல், ஒரு காஸ்மிக் எனர்ஜி. ஓ, அப்போ அதுக்கு உருவம் இல்ல, அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு கோள்களோட ஒரு குறிப்பிட்ட அமைப்பால அந்த பிரபஞ்ச ஆற்றல் பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வருதுன்னு சொல்றாங்க. மத்த நாட்களை விட பல மடங்கு அந்த ஆற்றல் அன்னைக்கு கிடைக்கும். அதுதான் அந்த இரவோட ஸ்பெஷாலிட்டி. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது வருஷத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சக்தி பூமிக்கு அதிகமா கிடைக்குது. ஆனா இந்த டெலஸ்கோப், சேட்டலைட் எதுவுமே இல்லாத காலத்துல சித்தர்கள் இதை எப்படி கரெக்டா கணிச்சாங்கன்றதுதான் முதல் ஆச்சரியம். அதுதான் அவங்களோட ஞானத்தோட ஆழம்னு இந்த மூலம் சொல்லுது. ஆனா இதை விட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? பூமி உருண்டையா இருக்கு, சுத்திட்டே இருக்கு. அப்போ இந்த ஆற்றல் பூமி முழுக்க சமமா தானே கிடைக்கணும். அமெரிக்கா, ஐரோப்பான்னு எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும் இல்லையா? ஏன் இந்தியாவில மட்டும் சிவராத்திரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? கரெக்ட், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது வெறும் நம்பிக்கைன்னா உலகத்துல எங்க வேணாலும் கொண்டாடலாம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு லொகேஷன் ஸ்பெசிபிக், அதாவது இடம் சார்ந்த ஒரு நிகழ்வு மாதிரி தெரியுது. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? இங்கதான் இந்த மூலம் இயற்பியல் ஒரு கான்செப்டே எடுக்குது. அதுதான் மைய விலக்கு விசை, இல்லனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், ஓகே. இத புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றாங்க. ஒரு குடத்துல பாதி தண்ணி ஊத்தி அத ஒரு கயிறுல கட்டி வேகமா சுத்துனா என்ன ஆகும்? தண்ணி கீழே கொட்டாது, மேல் நோக்கி எழும்பி குடத்தோட ஓரத்துல ஒட்டிக்கும். பாத்துருக்கோம். கரெக்ட். அதே தத்துவத்தை தான் பூமிக்கும் பயன்படுத்துறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு கிரகங்களோட ஈர்ப்பு விசையால பூமி சுழலும் போது அதோட மையத்துல இருக்கிற ஆற்றல், ஓ, அந்த குடத்து தண்ணி மாதிரி மேல் நோக்கி பீறிட்டு வருதுன்னு சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. அது மேல் நோக்கி பீறிட்டு எழும்புதுங்கிறது தான் இந்த மூலத்தோட வாதம். ஒரு நிமிஷம், பூமி முழுசா சுத்துதுன்னா அந்த ஆற்றல் எல்லா இடத்துலயும் தானே மேல வரணும். மறுபடியும் அதே கேள்விதான், ஏன் இந்தியா? மிகச் சரியான கேள்வி. இங்கதான் இந்தியாவோட புவியியல் அமைப்பு முக்கியம்னு இந்த மூலம் சொல்லுது. இந்த மேல் நோக்கி வர்ற ஆற்றல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி செங்குத்தா வர்றதில்ல. அப்படியா? ஆமா, இந்தியா அமைஞ்சிருக்கிற பூமத்திய ரேகைக்கு வடக்கு, அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல மட்டும்தான் அந்த ஆற்றல் கிட்டத்தட்ட 90 டிகிரி கோணத்துல நேரா செங்குத்தா, அதாவது வெர்டிகலா மேல வரும்னு சொல்றாங்க. ஓ, அப்போ மத்த நாடுகள்ல, அமெரிக்கா மாதிரி இடங்கள்ல? மத்த நாடுகள்ல இந்த ஆற்றல் சாய்வா, அதாவது டயகனலா போகும், இல்லனா பல திசைகள்ல சிதறிடும். ஒரு பைப்ல வர தண்ணிக்கும் ஒரு ஷவர்ல இருந்து சிதற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆமா, பைப்ல வர்றதுக்கு தான் சக்தி அதிகம். அதேதான். அந்த மாதிரி செங்குத்தா ஒரே நேர்கோட்ல வர்ற அந்த சக்தி இந்திய நிலப்பரப்புல மிக சரியா அமையுதுன்னு இந்த மூலம் முன்வைக்குது. சரி, இந்த புவியியல் விளக்கம் ஓரளவுக்கு புரியுது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த செங்குத்தான ஆற்றல் நம் மேல, அதாவது மனுஷங்க மேல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது? இங்கதான் சித்தர்கள் சொன்ன அன்னைக்கு படுத்து தூங்காத முதுக நேரா வைன்ற அறிவுரை வருது இல்லையா? மிகச்சரியா எனச்சிங்க. இந்த மூலத்தோட ரொம்ப முக்கியமான வாதமே அதுதான். சிவராத்திரி ராத்திரி முழுக்க நம்ம மனுஷங்களோட முதுகுத்தண்டு ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படும்னு சொல்றாங்க. ஆண்டனா? ரேடியோ அலைகளை பிடிக்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, பூமியில இருந்து செங்குத்தா வர்ற அந்த ஆற்றல நம்ம முதுகுத்தண்டு தான் நேரடியா உள்ள ஈர்க்கும். அதனாலதான் நிமிர்ந்து உட்கார சொன்னாங்க. இது கேட்கவே ஏதோ அறிவியல் புனைகதை மாதிரி இருக்கு. நம்ம முதுகுத்தண்டு ஒரு உயிரியல் கருவி, அது பிரபஞ்ச அலைகளை உள்வாங்குதுன்னு இந்த மூலம் சொல்லுதா? கிட்டத்தட்ட அப்படிதான். நாம படுத்து தூங்கிட்டா அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே போயிடுமே தவிர உள்ள தங்காது. ஒரு காந்தத்துக்கு நேரா இரும்ப வச்சா ஈர்க்கும், பக்கவாட்டுல வச்சா அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்காது. ஓ, புரியுது.
அதே மாதிரி ஆற்றல் வர்ற திசைக்கு நேரா 90 டிகிரில நம்ம முதுகுத்தண்டை வைக்கும்போதுதான் அதை முழுசா உள்வாங்க முடியும்னு இதுல ஒரு தர்க்கம் இருக்கு. அப்போ இந்த மூலம் சொல்றத பார்த்தா இது மதம் சார்ந்த விஷயத்தை விட நாம வாழ்ற மண் சார்ந்த விஷயம், ஒரு வகையில இந்திய நிலப்பரப்புல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு இயற்கை வரம்னு கூட சொல்லலாம். ஆமா, சொல்லலாம். ஆனா ஒரு கேள்வி, இந்த ஆற்றலை உள்வாங்கணும், ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கணும், அதுக்கு உடம்புல தெம்பு வேணுமே, ஆனா உண்ணாவிரதம் இருக்க சொல்றாங்க. இது ஒரு முரண்பாடா இல்லையா? நல்ல கேள்வி. பொதுவா சக்திக்கு சாப்பிடணும்னு தானே நாம நினைப்போம். ஆனா இங்க லாஜிக் வேற மாதிரி வேலை செய்துன்னு மூலம் சொல்லுது. நாம சாப்பாடு சாப்பிட்டதும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் அதிகமா எங்க போகும்? வயிற்றுக்கு தான், செரிமானம் செய்யறதுக்கு. சரிதானே? அப்படி ரத்த ஓட்டம் முழுக்க வயித்துக்கு போயிடுச்சுன்னா பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்க வேண்டிய முக்கியமான கருவிகளான மூளைக்கும் முதுகுத்தண்டுக்கும் போற ரத்தம் குறைஞ்சிடும். ஓ, அப்போ அந்த உள்வாங்குற திறன் மங்கிடும். ஆமா, அதனாலதான் வயிறு காலியா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போதான் முழு ரத்த ஓட்டமும் கவனமும் மூளை முதுகுத்தண்டை நோக்கி இருக்கும். அப்போதான் அந்த சக்தியை முழுசா வாங்க முடியும்னு இந்த மூலம் சொல்லுது. இது ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. செரிமானத்துக்கு சக்தியை வீணாக்காம அதை உள்வாங்க பயன்படுத்தணும். சரி, ஆனா ராத்திரி முழுக்க முழிச்சிருந்தா பசிக்குமே, அப்போ என்ன செய்யறது? இங்கதான் கோயில் கோபுர கலசத்துக்கும் நாம சாப்பிடுற உணவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. அது என்ன? ஆமா, இதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. கோயில் கோபுர கலசத்துல, குறிப்பா வடக்கு கோபுரத்துல நவதானியங்களோட ஒரு முக்கியமான பொருளை வைப்பாங்க. அது பச்சை பாசிப்பயிறு. பாசிப்பயிரா? அதுக்கு என்ன சிறப்பு? மத்த பயிர்களை விட பாசிப்பயிருக்கு இயற்கையாவே வானத்துல இருக்கிற காந்த சக்தியையும் இடிமின்னல் மாதிரி அதிர்வுகளையும் ஈர்க்கிற சக்தி ரொம்ப அதிகம்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சதா இந்த மூலம் சொல்லுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இது ஒரு பெரிய விஷயம். அப்ப கோயில் கோபுர கலசம்ங்கிறது வெறும் அலங்காரம் இல்ல, அது ஒரு ஆற்றலை ஈர்க்கிற கருவி. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒரு கருவி, அதுல இருக்கிற பாசிப்பயிறு ஒரு கடத்தி மாதிரி. வாவ்! இப்போ அடுத்த கட்டத்தை பாருங்க, அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். கலசத்துல இருக்கிற அதே பாசிப்பயிரை சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க கஞ்சியா செஞ்சு குடிக்கணும். ஏன்? ஏன்னா கலசம் எப்படி வானத்த சக்தியை ஈர்க்குதோ அதே மாதிரி பாசிப்பயிறு கஞ்சிய குடிச்ச நம்ம உடம்பும் அந்த காந்த சக்தியை ஈர்க்கிற ஒரு உயிருள்ள கருவியா மாறும்னு சொல்றாங்க. உடம்ப டியூன் பண்ற மாதிரியா? ஆமா, உடம்ப ஒரு ரிசீவரா மாத்துறதுக்கு அந்த உணவு பயன்படுது. ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சரி, பாசிப்பயிறு கஞ்சி உடலை ஒரு கருவியா மாத்துது. கூடவே சர்க்கரைவள்ளி கிழங்கு, வில்வ இலையெல்லாம் கூட படைக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு மூலம் சொல்லுது. சர்க்கரைவள்ளி கிழங்கு பூமிக்கு அடியில விளையுது இல்லையா? ஆமா. அதனால அது உடலுக்கு தேவையான நிலச்சக்தி, அதாவது கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். நாம வானத்த சக்தியை ஈர்க்கும் போது பூமியோட தொடர்பை இழந்துடக்கூடாது, அந்த பேலன்ஸை இது கொடுக்குது. சரி, கிரவுண்டிங். அப்போ வில்வ இலை அது ஒரு சாதாரண இலை தானே? இந்த மூலம் வில்வ இலைய ஒரு பயோ பேட்டரி அப்படின்னு சொல்லுது. பயோ பேட்டரியா? ஆமா, சிவலிங்கம் அந்த கோயிலோட ஆற்றல் மையம். தொடர்ச்சியான அபிஷேகம் மந்திரங்களால அது அதிக வெப்பத்தோடும் அதிர்வுகளோடும் இருக்கும். அந்த வெப்பத்தை தணிச்சு அதோட அதிர்வுகளை நமக்கு நன்மை தர்ற மாதிரி மாத்தி கொடுக்கிற ஒரு கருவியா வில்வ இலை செயல்படுதுன்னு இந்த மூலம் குறிப்பிடுது. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு சந்தேகம் வருது. ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் மாதிரி இவ்ளோ பெரிய சக்தியை நம்ம உடம்புல ஈர்த்தா அது ஆபத்து இல்லையா? நம்ம ஃபியூஸ் போயிடாதா? மிக மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆற்றலை தாங்க முடியாட்டா அது தீமையா கூட முடியலாம். இதுக்கும் அந்த மூலம் ஒரு அற்புதமான பதில் தான் சொல்லுது. அந்த பாதுகாப்பு ஏற்பாடு வேற எங்கேயும் இல்ல, நம்ம கோயில் அமைப்பிலேயே இருக்கு. கோயில் அமைப்பிலையா? ஒரு கட்டடம் எப்படி பாதுகாப்பு கவசமா இருக்க முடியும்? கோயிலை சுத்தி 4 திசையிலயும் 4 பெரிய கோபுரங்கள் இருக்கும், பாத்திருப்பீங்க. ஆமா, இருக்கும். இந்த 4 கோபுரங்களும் சேர்ந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை, ஒரு சேஃப்டி ஷீல்ட உருவாக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு உயர் அழுத்த மின்சாரம் பாயற டிரான்ஸ்பார்மரை சுத்தி ஒரு வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி. ஓ, அந்த வேலி அதிகப்படியான சக்தியை தடுத்து உள்ளே இருக்கிறவங்கள பாதுகாக்கிற மாதிரி. அதேதான். இந்த 4 கோபுரங்களுக்கு நடுவுல பாதுகாப்பான கருவறையில நாம உட்கார்ந்து இருக்கிறதால வான்வெளியிலிருந்து வர அபரிமிதமான சிதறிய ஆற்றல் நம்மள நேரடியா தாக்காது.
அது கோபுரங்களால வடிகட்டப்பட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த ஆற்றல் மட்டும் பாதுகாப்பா கிடைக்கும்னு இந்த மூலம் ஒரு கருத்தை முன்வைக்குது. அப்போ இந்த மூலத்தோட பார்வைய தொகுத்து பார்த்தா சிவராத்திரிங்கிறது வெறும் மத சடங்கு இல்ல, அது ஒரு முழுமையான அறிவியல் செயல்முறை. பாசிப்பயிர் கஞ்சி குடிச்சு உடலை ஒரு கருவியா மாத்தி கோயில் கோபுரங்களோட பாதுகாப்புக்குள்ள உட்கார்ந்து நிமிர்ந்த முதுகுத்தண்டு வழியா பிரபஞ்ச சக்திய பாதுகாப்பா வாங்குற ஒரு டெக்னாலஜி. மிகச்சரியா தொகுத்தீங்க. இதுதான் இந்த மூலத்தோட சாராம்சம். இதுல நாம கவனிக்க வேண்டியது ஆன்மீகம், புவியியல், வானியல், உடலியல், கட்டிடக்கலைன்னு பல துறைகளை எப்படி ஒரே புள்ளில இணைக்கிறாங்க